பாக்குற மக்கள் நீங்க ஒன்றும் தவறாக நினைக்காதீங்க. நிறைய கல் எல்லாம் கீழே சரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க ஒரு 2 ஆடு நிக்குது பாருங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ட் பாயிண்ட். கீழே இருந்து மேல வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டரா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே பண்ற இடம். இந்த இடத்துல எல்லாம் ஏதோ 4 வீல் டிரைவ் மட்டும் கண்டிப்பா பண்ணிருக்காங்க. உண்மையாலுமே எனக்கு இந்த விஷயம் பார்த்து ரொம்ப பிரமிப்பா போயிடுச்சு. இங்க பாருங்க, சின்ன சின்னதா மரத்தால் ஆனா வீடு செஞ்சு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, குப்பை எங்க போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. கைஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா அலைன்ல இருக்கிற ஒரு மவுண்டனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட பேரு ஜபில் ஹபீத் அப்படிங்கிற இடம் தான். அந்த இடம், இந்த இடத்துக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே டைம்ல வந்திருக்கேன். இதே சம்மர்ல வந்திருக்கேன். அப்ப பாத்தீங்கன்னா மேல வந்து கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு வந்து என்னால் போக முடியல, ஏன்னா அது க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, இப்போ 1 வருஷம் கழிச்சு இப்போ டைம் கிடச்சிது. சரி, இந்த பக்கம் வந்தோம், போய் அந்த மேலே இருக்கிறத எண்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்பவும் வந்திருக்கேன். பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த முன்னாடி வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன், எனக்கு இது மாதிரி மவுண்டன்லலாம் வந்து நான் வந்திருக்கிறது இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு இது 2வது டைமு. 1 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனனோ அப்படியே திரும்பி அதே இடத்துக்கு அதே வண்டியில் வந்திருக்கேன். உண்மையாலுமே பெரிய விஷயமா இருக்குது. பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனா இந்த மவுண்டனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து எத்தனை நட வந்தாலும் உங்களுக்கு சலிக்காது கைஸ். அப்படிதான் எனக்கு இப்ப இந்த நட வரும்போது கூட பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே இன்னும் ஒரு எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. ஓ, மேல ஏற போறோமா, ஓகே, இது மாதிரி இருக்குமா, அது மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதனால வந்து இது வந்து 24 மணி நேரம் திறந்தாங்க இருக்கும். இதுக்கு கேட்டு, என்ட்ரி ஃபீஸ் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் வரலாம். ஆனா வந்து ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா சன்செட்லாம் பார்க்கலாம். ஆனா நான் ஈவினிங் டைம்ல வர முடியல. கைஸ், பாத்தீங்கன்னா நம்ம வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல வண்டி ஏற மாட்டுது. பாத்தீங்கன்னா அப்படியே பொறுமையா போகுது. இறங்கும் போது கொஞ்சம் சரசரன்னு இறங்கும். ஆனா நம்ம சரசரன்னு இறங்கக்கூடாது, பொறுமையா தான் இறங்கணும் இறங்கும் பொழுதும். ஏன்னா இது வந்து ஹில் ஸ்டேஷனா இருக்கிறதுனால நம்ம தான் பார்த்து பொறுமையா போகணும். வச்சு அழுத்திட்டு வேகமா வேணா போகலாம். ஆனா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மேல போய் வண்டி உட்காந்துரும். அப்புறம் தேவையில்லாத பிரச்சனைகள் தான். அதனால பொறுமையா 2 பக்கமும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போறது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஆனா இது எப்படிதான் பாத்தீங்கன்னா கொடைஞ்சி கட்டிருக்காங்கன்னே தெரியல. பாருங்களா, செம்மையா இருக்கு உண்மையுமே. ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கமா செஞ்சிருக்காங்க. போகும்பொழுது எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, அதே மாதிரி கார் பார்க்கிங் இருக்கு. அந்தந்த இடத்துல நின்று நீங்க அந்த வியூவை வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த சைட்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அந்த மலைலாம். இது இயற்கையாவே இருக்கா இல்ல இவங்க கட் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. பாத்தீங்கன்னா இதை நம்ம நண்பர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு வீடியோ. நான் வந்து வண்டி ஓட்டிட்டு ஜஸ்ட் மைக்ல தான் பேசிட்டு இருக்கேன். அதனால சேஃபா தான் நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். பாக்குற மக்கள் நீங்க ஒன்றும் தவறாக நினைக்காதீங்க. நான் வீடியோ எடுக்கல, நண்பர் தான் எடுக்கிறாரு. ஆனா இந்த கல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா உழுதுற மாதிரியே இருக்கு பாருங்களா. ஆனா உழுவாது. மேல வரைக்கும் நம்ம போகணும். மேல ஒரு டவர் இருக்கிறது வரைக்கும் போகணும். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இப்போ மணி பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 4:30 மணி. கீழே பாத்தீங்கன்னா ஒரே புகை மூட்டமா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, உண்மையுமே செம்மையா இருக்கு. நம்ம ஒரு ஈவினிங்கா தான் வந்திருக்கோம். ஆனா மேல போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. மேல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு நான் முன்னாடி வரும்போது, இப்ப இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா இங்க இருந்து பாக்குறதுக்கு பாருங்க, சின்ன வீடுகள்லாம் எவ்வளவு சின்னதா தெரியுது பாருங்க. இன்னும் மேல போக போக பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சின்னதாயிடும். பாக்குறதுக்கு ஒரு அழகா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போலான்னு போட்டிருக்கு. ஆனா நம்ம சேஃபா போறது நல்லதுதான். நான் பாத்தீங்கன்னா ஒரு 30, 25 அது மாதிரி பொறுமையா தான் போயிட்டு இருக்கேன். ஏன்னா இயற்கையை ரசிக்கணுமே. நம்ம வேகமா போறதுக்கு, சீக்கிரம் போறதுக்கு அங்க வந்தோம். ஏன்னா இதுல பொறுமையா தான் போக சொல்றாங்க. பாத்தீங்கன்னா நிறைய கல் எல்லாம் கீழே சரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கரெக்டா நம்ம அந்த மேல உள்ள அந்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு இன்னொரு 7 கிலோமீட்டர் போட்டிருக்கு. போர்டுல போட்டிருக்கு. எல்லா இடமுமே நீட்டா தான் முன்னாடி வச்சிருந்தாங்க. இப்பவும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீட்னஸ்ல பஞ்சமே இல்ல, அவ்வளவு கிளியரா இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய வண்டியும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. இதுல எல்லாம் நிறைய கல்லு சரிஞ்சிருக்கு பாருங்க. ஆனா ரோட்ல எல்லாம் இது வரைக்கும் வந்தது இல்ல. அதுக்கு சரிஞ்சு அந்த இடத்துல விழுற அளவுக்கு அவங்க கரெக்டா அதெல்லாம் பண்ணி தான் வச்சிருக்காங்க.
இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் போனோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேல பாத்தீங்கன்னா அங்க ஒரு பார்க்கிங், பெரிய பார்க்கிங் லாட் இருக்கும். இங்க இருந்து பாத்தீங்கன்னா நீங்க டோட்டல் அலைனையே பார்க்கலாம். அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் நிறைய குப்பை எல்லாம் போட்டிருந்தாங்க மக்கள். குப்பை போடுங்க, வேணாம்னு சொல்லாது. குப்பை தொட்டியில போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு சைட்லயே பாத்தீங்கன்னா நிறைய போட்டு வச்சிருந்தாங்க. அது இயற்கை கிடக்குற மாதிரி தான் இருக்கு. அந்த விஷயம் செய்யாம இருக்கலாம். நிறைய கார் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல இருந்து பாத்துட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா கரெக்டா 4.5 கிலோமீட்டரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வண்டி தான் கீழே போகுது பாருங்க. எல்லாம் பாத்துட்டு போறாங்க. நிறைய இடங்கள்ல இருந்து வர்றாங்க. பாத்தீங்கன்னா துபாயில இருந்து, அந்த பக்கம் ஷார்ஜாவில இருந்து கூட நிறைய வண்டிகள் இங்க வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா மக்களுக்கு இது ஒரு இதுதானே, ஒரு என்ன சொல்றது, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தானே. போன இடம் வரும்போதே நம்ம இதுல பார்த்தோம், ஒரு பிரைவேட் வில்லா எல்லாம் இருந்துச்சு. வண்டி பாத்தீங்கன்னா நல்லாவே திணறுது. உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா என்னன்னு தெரியல, நல்லாவே திணறுது. ஏன்னா ஒன்னும் பண்ண முடியாது, என்ன பண்றது சொல்லுங்க. நம்மளும் வந்து என் வண்டியை கஷ்டப்படாம அப்படியே மேல கொண்டு போயிடலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா திரும்பி வரணுமே. செம்மையா இருக்குங்க. நேச்சுரல் பாருங்க, இதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் கிடையாது. யாரும் இதை ரெடி பண்ணிலாம் வைக்கல. நேச்சுரல் பாறைகள் தான் இதெல்லாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணாலே உண்டாக்கி தான் வச்சிருக்காங்க. அது ஒரிஜினல் கிடையாது. ஆனா இது வந்து ஒரிஜினலுங்க. இதை யாரும் உண்டாக்கலங்க. ஆனா இதுக்கு வழி மட்டும் இவங்க அந்த பாறையெல்லாம் சரி பண்ணி வழியை மட்டும் உண்டாக்கிட்டாங்க. நம்ம கரெக்டா பாத்தீங்கன்னா இன்னொரு 3.5 கிலோமீட்டர் இருக்கு. நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் போன பாடு இல்ல. பாத்தீங்கன்னா திணறது, இங்கே திணறது. வண்டி ஏறிடும், அதெல்லாம் ஏறிடும். ஏன்னா போன டைமும் இதே வண்டி தான் சொன்னேன், அப்பெல்லாம் ஏறிடுச்சுதான். அதெல்லாம் அசால்ட்டா ஏறுங்க. நான் ஆக்சிடென்ட் கொடுத்தா ஏறும், நான் தான் அதிகமா கொடுக்கல. சரி பொறுமையா போவோம் அப்படின்ட்டு. அங்க 3.5 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு, இங்க பார்த்தா கிலோமீட்டர் 4 போட்டுருக்கு. என்னன்னு தெரியல. நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் பாத்தீங்கன்னா. ஏன்னா போன இடம் நான் வரும்பொழுது இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரைவேட் வில்லா இருக்கும். இது முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வந்துடும். ஆனா அதுக்கு மேலதான் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு தான் இப்ப நம்ம போறோம். பாப்போம் திறந்துருக்குதா என்ன, இல்ல முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆடு எல்லாம் மேயுது. அங்க பாருங்க, மேல 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 பாருங்க. மேல பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அங்க ஒரு 2 ஆடு நிக்குது பாருங்க. அது நம்மள பாத்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் இங்க உள்ள இந்த மலைகள்ல மேயிற ஆடுகள் தான் இதெல்லாம். கைஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். பாப்போம் இதுக்கு மேல போறதுக்கு வழி இருக்கா என்னன்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு தான் இருக்கு. அது என்ன எண்ட் பாயிண்டா இல்ல இதோட சரியா போச்சா? அது வந்து என்ன வில்லா கட்டிட்டு இருக்காங்க. அப்ப அது வந்து பிரைவேட் பாயிண்ட்னு நினைக்கிறேன். இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட எண்ட் பாயிண்ட். இதுக்கப்புறம் அந்த இடத்துல மேல கட்டிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அது இப்ப என்னன்னு தெரியல. பாப்போம். இதான் பாத்தீங்கன்னா எண்ட் வியூ பாயிண்ட். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா கைஸ்? பாருங்க கைஸ், இதான் நம்மளோட எண்ட் வியூ பாயிண்ட். எப்படி இருக்கு பாருங்க. ஒரே புகை மூட்டமா தெரியும். உண்மையாலுமே அருமையா இருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்க ஜஸ்ட் அவங்க சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு ஹைட்டு வெயிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. கீழே இருந்து மேலே வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டரா. கண்டிப்பா இருக்குங்க, கண்டிப்பா இருக்கும். இதோட படம் பொண்ணு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டர் ஃபால்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. வாட்டர் ஃபால்லாம் நான் பார்க்கல. எனவே உண்மையுமே நல்லா இருக்கு கைஸ். ஃப்ரீ என்ட்ரி தானே, முடிஞ்சா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். மேலே தான் கைஸ், நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கட்டிட்டு இருந்தாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா ஏதோ கட்டுறாங்க. அது ப்ரைவேட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை பொதுமக்களுக்கு கட்டுறாங்களா என்னன்னு தெரியாது. கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் அது ஓப்பன் பண்ணலை. அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஜேசிபி கொண்டு போய் வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க. எவ்வளோ ஹைட்டில் எப்படி தான் ஜேசிபியை கொண்டு போனாங்கன்னே தெரில. கீழே ஒரு ஜேசிபி நோண்டிட்டு இருக்குது இப்போ தான். ஆனால் அவங்களோட ஸ்ட்ரக்சரு கட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையுமே பயங்கரமாக கட்டுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் லைன் மாதிரி ஒன்று இருக்குது. அது என்னன்னு தெரியல.
ஒருவேளை அதுதான் அபுதாபியோட பார்டரா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுதுங்களா கைஸ்? பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பார்டர் மாதிரி தெரியுது பாருங்க, அதுதான் என்னன்னு தெரியல கைஸ். பார்த்தீங்கன்னா அந்த மேலே வேலை நடக்குதுல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஃப்யூச்சரில் இது மாதிரி ஏதாவது ஒரு பில்டிங் வருதோ, ஏதோ சம்திங் ஏதாவது வருதா என்னன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக நான் அது வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, உங்களுக்கு அன்றைக்கும் ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். ஆனால் இப்போ இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே சில்ட்ரன்ஸ்லாம் வந்தாங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இடம் இருக்குது, அதையும் காட்டுறோம் வருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுற இடம், உண்மையிலுமே ரொம்ப அழகாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமு. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க, அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இது வந்து பப்ளிக் யூஸுக்காக தான். அடுத்தது இந்த சைடில் உங்களுக்கு வியூஸை காட்டுறோம் பாருங்கள். பரவாயில்ல, ஆனால் இங்கே கம்பி கொடுத்து நல்லா சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா சின்ன பசங்க அது உங்கள் நிறைய பேர் வராங்க, தப்பி தவறி அந்தாண்ட விழுந்துடக்கூடாது. விழுந்தால் அவ்வளோதான், காலி சோழி முடிஞ்சிச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் என்ன ஒன்று, ஒரே புகை மூட்டமாக தான் தெரியுது, சின்னதாக தெரியுதா எல்லா வீடுகளும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் ஏதோ 4 வீல் டிரைவ் மட்டும் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பர் இடம். நமக்கும் வந்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா 4 வீல் டிரைவ் சூப்பராக பண்ணலாம். நான் சொன்ன பாருங்கள், இந்த மாதிரி குப்பையை போடுறதுனால இங்கே பாருங்களேன் எவ்வளோ குப்பை பறக்குது பாருங்களா. இதை செய்யாமல் இருக்கலாம் மக்கள், ஏன்னா அங்கேயும் குப்பை தொட்டி நீட்டாக தான் வச்சுருக்காங்க. அதில் போடுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன் இப்படி தூக்கி வெளியில் போடுறாங்க? இதனால் எவ்வளோ பிரச்சனை கீழே போய். அது மட்டும் இல்லை, நான் வரும்போது உங்களுக்கு காட்டணும் பாருங்கள், இங்கே ஆடுலாம் மேய்ஞ்சிட்டு இருக்கு. சப்போஸ் இதெல்லாம் தின்னுச்சுன்னா ஏதாவது அதுக்கு பிரச்சனை வரும்ல, அதை சேஃபாக பாதுகாக்கணும். ஆனால் இங்கே பூனைக்குட்டி இருக்குதுங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பாருங்கள். உண்மையாலுமே எனக்கு இந்த விஷயம் பார்த்து ரொம்ப பிரமிப்பாக போயிடுச்சு. இங்கே பாருங்கள், சின்னதாக மரத்தால் ஆனால் வீடு செஞ்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இங்கே பாருங்கள், உண்மையாலுமே பெரிய விஷயம்தான். ஏன்னா ஒரு பூனைக்கும் வந்து அதையும் ஒரு ஜீவன் மதிச்சு அதுக்கு ஃபுட்டு தண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. பெரிய விஷயம் உண்மையாலுமே. என்ன சொன்னாலும் யுஏஇக்காரங்க தான். இவ்வளோ உயரத்துலேயும் பார்த்தீங்கன்னா 2 டவர் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள டவர் 2 வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கேயும் வந்து நல்லா டவர் கிடைக்கணும்னு அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து கீழே இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் கொஞ்சம் இருக்குங்க. அந்த ஒரு வியூ பாயிண்ட்டில் நின்று சும்மா ஒரு வியூ எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தோம். அங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்கா, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அந்த ரோடு தெரியுது பாருங்க, அது வழியாக தான் நம்ம போகணும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். அழகோடு சேர்த்து அழகாக இருக்குது. மவுண்டன்னா இப்படி தான் இருக்கணும். ஆனால் இந்த அழகை வந்து அசிங்கப்படுத்துகிற விதமாக நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்களா. இங்கே பாருங்கள், இந்த குப்பை தொட்டி இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், குப்பை எங்கே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஏன் இது மாதிரி செய்கிறாங்க? ஓகே, இந்த குப்பை தொட்டி சின்னதாக இருக்குது, இதில் போடுறதுக்கு இடம் இல்லைன்னா ஓகே. இங்கே பாருங்கள், 1 தான் ஃபுல்லாக இருக்குது, 2 அப்படியே இருக்குது. 2 பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது. இதில் குப்பை போடலாம். அப்படி இது 3மே ஃபுல்லாகிடுச்சு, எனக்கு குப்பை போடவே வழி இல்லைன்னா அங்கே பாருங்கள், நல்ல கருப்பு பெட்டி, பெரிய பெட்டி வச்சுருக்காங்க, அதில் கொண்டு போய் போடலாம். எல்லா ஒரு பார்க்கிங் பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குப்பை தொட்டி இருக்குது. அந்த குப்பை தொட்டியில் நீங்கள் எங்கே வேணாலும் போடலாம். ஏன் இப்படி இதில் அப்படியே வழியிலே போட்டு வைக்கிறாங்கன்னு தெரியல. இது மாதிரி தயவு செய்யாதீங்க. பூண்டு கிடக்கு, அப்புறம் என்ன லெமன் கிடக்கு. சமைச்சு சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்லை, அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு இங்கே அலோடு உண்டா என்னன்னு தெரியல. அப்படி அலோடு பண்ணுறாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சமைச்சு சாப்பிட்லாம், அதனால் ஒரு தப்பும் இல்லை. பட் என்னென்னா அந்த இடத்த கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும்ல. எனிவே கைஸ், இந்த வீடியோ பார்க்குற யாருமே இங்கேன்னு இல்லை, நீங்கள் எந்த ஊரில் எந்த மவுண்டன் போனாலும் இது மாதிரி தவறு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம மேலேருந்து இப்போ கீழே இறக்கிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்ல இருந்து வீடியோலாம் எடுத்தோம். இனிமேல் எங்கேயும் நிறுத்துறது இல்லை. இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you guys. கைஸ், இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. See you guys, see you next video. Bye bye.